நாம் கட்சியினரால் முன்னெடுக்கப்படுகிறது. அதெல்லாம் நாம் தமிழ் கட்சிக்காரங்க எதுக்கு பார்த்தாலும் இஸ்லாமியருக்கு மட்டுமே கொண்டு கொள்றீங்க. ஏப்பா இஸ்லாமியர் அவ்வளவு சொற்கிறாங்கப்பா. அதெல்லாம் நாம் தமிழ் கட்சிக்காரங்க எதுக்கு எடுத்தாலும் இஸ்லாமியருக்கு மட்டுமே பேசுறீங்க. இஸ்லாமியர் எவ்வளவு சொத்து வச்சாங்க தெரியுமா அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் நாம் தமிழ் கட்சிக்காரங்க பார்த்து குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம். என்ன கூட்டம்? இந்த சங்கி கூட்டம். இன்னொரு கூட்டம் இல்ல இல்ல சீமானும் ஒரு தம்பிகளும் வந்து பாஜக வீட்டு அப்படிங்கிற ஊட்டிகள் கூட்டம். இந்த ரெண்டு கூட்டமும் இந்த மக்களுக்கும் மண்ணுக்குமா எதிராக செய்யப்படுறாங்க. தொடர்ச்சி அம்பலப்படுத்தி எவ்வளவு வந்தாலும் மீண்டும் மீண்டும் என்ன சொல்லுவாங்க? நாம் தமிழ் கட்சி பாஜக வீட்டு ஒரு கூட்டமும் இல்ல இல்ல இவங்க சங்கி அப்படின்னு ஒரு கூட்டமும் இல்ல இல்ல இவங்க இஸ்லாமிய ஆரம்பிச்சு போறாங்க இவங்க இன்னொரு பேசுறாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் நம்ம திருமணம் பேசுறது. முதல்ல நாம் தமிழ் கட்சியினர் எதுக்கு இந்த போராட்டம் தேவையா? இயற்கை இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை இந்த போராட்டம் முன்னெடுக்கணுமா? சத்தியமா சொல்றேன், வாக்குகளை வாங்குவதற்காக நாங்கள் போராட்டம் முன்னெடுக்கணும்னா திமுக கூட்டணி போய் இந்த இலக்கை வெற்றி பெற்று எண்ணம் என் கட்சியில் போய் நிர்வாகிகள் இலக்கம் அதிகாரத்துக்கு இருப்பாங்க. நாங்கள் எந்த இந்த வாக்கு வாங்குவதற்காக போராட்டம் நடக்கிறோம். நாம் தமிழ் கட்சிக்காக இஸ்லாமியர்களுக்கு மட்டும் போராடவில்லை, மகன்களுக்காக போராடுறோம், மீனவர்களுக்காக போராடுறோம், செல்வர்களுக்காக போராடுறோம், மருத்துவர்களுக்காக போராடுறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலுமே நாம் தமிழ் கட்சிக்காக வளர்த்து வைப்பார். இது யாரும் பெருசாக பேசுறாங்களா? இது யாரும் எடுத்து மக்கள் சேர்க்கிறாங்களா? போட மாட்டாங்க. எதுக்கெடுத்தாலும் இருபது குறையை சொல்லி சீமானை பிரிட்டா சீமானை பிரிட்டா என்று தொடர்ச்சியாக குற்றம் சொல்லி கொண்டிருப்பாங்க. சரி விஷயத்துக்கு வருவோம். எதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா எல்லாருக்கும் வப்புவாரம் என்ன அதை சட்டத்திட்டமா என்ன பேசுறாங்க. இருந்தாலும் அம்மா சொல்ல விஷயம் சொல்ல வேண்டியது. இந்த வப்புவாரி சட்டத்திட்டம் இதை எதுக்கு எதிர்க்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு முக்கியமான ஒரு கருவை சொல்லுங்க. 48 திருத்தத்தை இந்த முறை 2025 இந்த பாஜக அமல்படுத்தி அதுல குறிப்பா சொல்லணும்னா ரொம்ப ஒரு 4 சட்டத்திற்கு மக்களுக்கு புரிஞ்சிடும். எதுக்கு போராடுறாங்க இந்த அமைப்புடைய போராட்டங்கிறது மக்களுக்கு புரிஞ்சிடும். முதல்ல இந்த இதுக்கு முன்னாடி 3 முறை 1984 1995 2013 இதுக்கு முன்னாடி 3 முறை வந்து இந்த சட்டத்திட்டத்தை வந்து இதற்கு முன்பாக திருத்திருக்காங்க. ஆனால் இந்த முறை இதுக்கு முன்பாக எங்களோட பிரச்சனை வராத போது இந்த முறை ஏன் மக்கள் போறாங்கன்னா அந்த சட்டத்திற்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த பாஜக மத ரீதியாக எவ்வளவு மக்களை பிரித்து அதில் வந்து அவங்களுடைய பாஜகவுடைய கருத்துல உள்ளுறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல வக்ஃப் என்பது எல்லாமே சொல்றாங்க தெரியும். இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமூகத்திற்காக மார்க்கத்திற்காக நன்முறையாக இறை குறையாக நம்மிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை கொடுக்கக்கூடியவர்கள் தான் அந்த வக்ஃப். ஒரு ஏக்கர் நிலத்தை ஒரு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அது இறை குறையாக அதை வாங்கவே முடியாது, விற்கவும் முடியாது. இதுதான் வக்ஃப் நிலம். கடைசி வரைக்கும் அதை வந்து பகுதிக்காகவோ இல்லை இறை குறைக்காகவோ அல்லது ஒரு ஆசிரமம் கட்டியோ ஒரு அனாலயம் கட்டியோ எல்லோரும் மக்களுக்காக உதவக்கூடியதை இஸ்லாமிய மக்கள் செய்யறாங்க. இதுக்கு எதுக்குங்க பாஜக எவ்வளவு நடக்கிறாங்கன்னா அதுல வந்து தலையிட்டு அவங்க இருக்கக்கூடிய நிலத்தை பிடிக்கி அதுல நம்ம அப்படியே கோல வச்சிடலாம் அப்படின்ற அவங்க எண்ணம். முதல்ல அவங்க இந்த இஸ்லாமிய மக்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதல் வேலை வந்து நடக்கிறாங்க. சட்டத்திட்டத்தில் முதல் வேளாங்க இஸ்லாமிய வகுப்பு வாரிய அந்த பிரிவுல 11 உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. மத்தியத்தில் அதாவது மாநிலத்தில் 11 பேர், மத்தியத்தில் 22 பேர். அந்த தமிழ்நாட்டில் 11 பேர்ல ஒரு ஆள் அல்ல 2 பேர் இஸ்லாமிய அல்லாத வந்து வைக்கணுமா? இது என்ன மாதிரியான ஒரு சட்டம்? இது யார் ஏற்றுக்கொள்வா? அடிப்படையே தப்பா இருக்கு. இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவரை ஐயப்ப திருத்து வகையில நீங்க மாற்றுமுறை செல்ல போனீங்கன்னா பேரே இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு எப்படி அங்க பாஜக புகழ்ச்சுவாங்க அதை சேர்க்க முடியும் அப்படின்னு. ஆனா இங்க மட்டும் இஸ்லாமியர்கள் இருக்கும், அங்க இந்துக்கள் வரலாம் எப்படி இருக்கும்? சங்கரமத்தில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய போறீங்களா? எல்லா டீச்சர்கள் கண்டுபிடிச்சு வெளியெடுத்து இஸ்லாமிய வந்து சொல்லுவீங்களா? பேச முடியுமா? அங்கெல்லாம் வகைப்படுறத பாஜக இவங்க மாதிரி தலைவர்களுக்கு தேவை எங்கே வந்தது? அப்பதான் அங்க ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் உள்ள அனுப்புறா, இல்ல ஆர்எஸ்எஸ் இந்திய உள்ள அனுப்புறா. இதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு மூலமாக ஒரு சின்ன இடப்பிரச்சனை கூட அதை பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை உண்டாக்கி எப்படி திருப்பரங்குன்றத்தில் பாஜக ஒரு மோசமான அரசியல் செய்கிறதோ அதே போல ஒரு அரசியல் செய்வதற்காக தான் இந்த இதன் முதல் கட்டம். இதே போல அடுத்தபடியாக ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவ நிலைகள்
அந்த வகுப்பு நிலங்கள் வந்து வகுப்பு நிலங்கள் தானாங்கிறத நிரூபிக்கணும், சான்றிதழ் இருக்கணும். எப்படி ஒரு 50 வருஷம் 100 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு கொலையாளர் வந்து ஒரு நிலத்தை கொண்டு போயிட்டாரு. அந்த நிலத்தை அந்த இடத்தை அந்த இடத்தில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஏதோ கட்டி எங்கள் மக்கள் வாழ்ந்துருக்காங்க, அந்த ஏதோ வளர்ந்துருக்காங்க, ஏதோ ஒரு சேவை செஞ்சுருக்காங்க. திடீர்னு வந்து சார்ந்து கேட்டாரு. ஏன்னா அந்த காலத்தில் யாரும் எழுதி கொடுத்துருக்காரு, என்னோட இடம் இருக்கு, நான் வெளிநாட்டில் சுத்தா போறேன், என்ன வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு போது இந்த நிலத்தை அதுக்கான சான்று கொடுத்தா இப்ப சான்று இல்லை, என்னோட இடம் இருக்கு, என்னோட இடத்துக்கு வந்து ஒரு வாய்வாக்க வந்து ஒருத்தர் கொடுத்துட்டு இந்தாங்க வகுப்பு கொடுத்த விளையாட போயிட்டேன், வரவே இல்லை, திரும்ப அங்கே செட்டில் ஆகிட்டேன், கல்யாணம் எல்லாம் செட்டில் ஆகிட்டேன். 50 வருடத்துக்கு பிறகு மீண்டும் வந்துட்டு அதுக்கு சான்று கொடுக்கணும். அரசாங்கம் கேட்டா இதை நன்றி கொடுக்குது. 50 வருடமாக அந்த நிலத்தில் இருக்கும் போது ஒரு தெரியாதா, சரி உங்கள்கிட்ட சான்று இருக்குதா, அது யாரும் இல்லாம அப்படி எடுத்து காட்டாதா, அதை காட்ட மாட்டோம்னா எப்படி? அப்படி நோக்கம் இல்லை, ஆதாரம் இல்லாத காலகாலத்து பரம்பரை பாட்டா கூட்ட காலகாலமாக பயன்படுத்தக்கூடிய நிலத்தை, இஸ்லாமியர்களுடைய நிலத்தை அபகரிக்கக்கூடிய வேலையை இந்த பாஜக செய்யுது. இது என்ன செய்வாங்க, அதாவது பெரிய பள்ளிவாசல் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திறந்து பணத்தை போட்டு நீதிமன்றத்துக்கு போய் ஏதோ பண்ணி வீட்டுக்கு வாங்க. சாதாரண எளிய மக்கள் சாதாரண ஒரு பள்ளிவாசல் இருந்தா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எளிய கேஸ் போடுவாங்க, யாருக்கு வழக்கு நடத்துவாங்க, வக்கீல் ஃபீஸ் வளர்த்துனா பாஜக வேலையை வச்சுக்கோப்பா, நாங்கள் எங்கே போடுறது, யாருமே எங்கே போடுறது? அப்ப இந்த மாதிரி கேவலமான திருட்டுத்தனமான பைத்தியகாரத்தனமான சில சட்டத்திட்டங்களை சில வரைவுகளை பாஜக இதில் வந்து கொண்டு வருது. இதுல பாருங்க, வக்ஃப் வாரியத்தில் வந்து ஏதோ சிக்கல்னா கலெக்டர் தான் முடிவு எடுக்கணும். கலெக்டருக்கு பிரச்சனைக்கு ஈகிற மண் கொடுக்கணும், எல்லாத்தையும் தீர்த்து ஸ்டார்ட் கலெக்டர் கலெக்டருக்கு 1000 நேரம் இருக்கு, அந்த வேலை முடிக்க நேரம் இல்லை. இதே நீ கலெக்டர் கொடுத்தீங்கன்னா வக்ஃப் வாரியம் எதுக்கு இருக்கு, எதுக்குமா இருக்காங்க, அதாவது நிர்வாகம் எதுக்கிட்டாங்க? எல்லாமே உலகம், எல்லாமே மிக கேவலமாக இந்த மாதிரி சொல்லிட்டே போனா சின்ன சின்ன விஷயமா இருக்காங்கன்னா அத்தனையுமே ஒரு பழக்கமான ஒரு வேலைதான் போயிட்டு இருக்கு. சரி இதான் வருவோம், குட்டி வந்து பேசி விஷயத்தை சொல்லியாச்சு, நேரடியாக இப்போ குட்டி வந்து பேசாம பாஜக வந்துடுவோம். பாஜக அவசரமா இந்த வக்ஃப் வாரிய சட்டத்தை இரவு விவாதம் பண்ணி உடனடியாக கொண்டு வர வேண்டிய மசோதாவை கொண்டு வர வேண்டிய தேவை இல்லைன்னு வந்தது. சரி இருக்க கொண்டு வரப்பா, ஆதாரம் இல்லைப்பா, அப்படியே போய் பக்கத்தில் இலங்கைக்கு போவோம். அங்கே இருக்கக்கூடிய மீனவர், அங்கே இருக்கக்கூடிய இலங்கை ராணுவம் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவரை தொடர்ச்சியாக சுட்டுக் கொள்ளுது. ஏன் என்ன காரணம்? கட்சி தீவிட்டு வராங்க, கட்சி தீவிட்டு மீன் பிடிக்க வராங்க அப்படின்னு சுட்டுக் கொள்ளுது. கட்சி தீவிர கொடுத்தது யாரு? யாரு ஆட்சி காலத்துல? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இன்னைக்கு பேசுறீங்க கட்சி தீவிர மீன் எடுத்துவாங்க. 1000க்கும் மேற்பட்ட மீனவர்களை இலங்கை அரசு சுட்டு படுகொலை செய்யுது. இப்ப கட்சி தீவிர மீன் எடுத்து நீங்க என்ன செய்றீங்க? உடனடியா தொடர்ச்சியா 3வது அரசு பார்த்தீங்களா, அதற்கு ஒரு மசோதா போட்டு இந்திய ராணுவத்தை மொத்தமா அடக்கி வீட்டில் இருந்தா அதுல தானியில தமிழ்ல இங்கே எதுனா இஸ்லாமிய தரவங்களுக்கு சரியான தானியோட மோடி தமிழோட மோடி இந்துக்களுடைய காவலர்கள் சொல்லக்கூடிய மோடி கட்சி சிவன் மீட்டுக்கு தானே இருக்கா. கட்சி சிவன் மீட்டு நாளைக்கு எங்க கூட்டத்தில் சேர்ந்தது பாஜக செய்யணும். சரிங்களா? எதுக்கு போனாலும் செய்ய மாட்டாங்க. அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஏன்னா பக்கத்துல கேரளாவில் 2 மீன் கொடுத்துருக்காங்க. இத்தாலியை சேர்ந்த கடற்படை வீரர்கள் வந்து சுட்டுக் கொண்டாங்க 2 பேரை. அந்த 2 பேரை சுட்டுக் கொண்டதுக்கு ஒட்டுமொத்த கேரளாவே ஒதுக்கி போராட்டத்தை முன்னெடுத்து கேரளா அரசு அன்றைக்கு இந்த மத்திய அரசு எல்லாம் ஒழுங்குபடி அந்த இத்தாலிய கடற்படை வீரர்களை சிறைபிடித்து தலா 1 கோடி 2 பேருக்கு 2 கோடி கொடுத்தது தலையாதான் அந்த இத்தாலிய கடற்படை சேர்ந்த வீரர்களையே வெளியிட்டாங்க. அப்ப 2 பேரை சுட்டதுக்கே கேரளா போனது. தமிழ்நாட்டில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் நடந்துருக்காங்க. அன்றைக்கு கடற்படையான கூட ஐயா ஸ்டாலின் இருக்கட்டும், இதுவரைக்கும் எல்லாத்தையும் கிழிச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், கடைசி வரைக்கும் நம்ம ஒரு போராட்டத்தை எங்க சீமா ஒரு போராட்டத்தை நடந்துட்டா உடனே சட்டமன்றத்தில் கட்சி மீட்டு எடுக்கணும். ஏற்று கட்சி ஆரம்பிச்சு வந்தீங்களா? மீண்டும் தொடர்ச்சியா கட்சி ஏற்று கட்சி ஆரம்பிச்சு வந்தீங்களா? என்ன நாடகம் இது? மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாத்தையும் விட மக்கள் இருக்காங்க. செய்யற நாடகத்தை 1 2 கிடையாது. இப்ப நீங்க ஈடுவாங்க பாஜகவும் திமுக இதுல இருக்கிறாங்க, அதிமுக திமுக இதுல இருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் நினைத்தால் எடப்பாடி பழனிசாமி மேல கைது ஏன் செய்யல? சென்னை துப்பாக்கி சூடு அப்பாவி மக்களை காவல்துறை உள்ள துடிக்க 13 பேரை சுட்டு கொண்டுதான் இல்லையா? அந்த காவல்துறை அதிகாரி யாரு? அதுக்கு சுடக்கூடிய உத்தரவு போடுறது யாரு? எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க? எத்தனை அதிகாரிகள்? எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாமே
அவங்க அதிமுக வந்து அதை சமர்ப்பிச்சிட்டாங்க. சமர்ப்பித்த பிறகு கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது யாரு? இந்த ஸ்டாலின் அரசு. ஐயா ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த துப்பாக்கி சூழல சம்பந்தப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரிக்கு பதவி உயர்ந்திருக்கிறார். எப்படி? அதிமுக ஆட்சிக்காரர் ஜெயலலிதா பிடிச்ச காவல்துறை அதிகாரி அடிச்சே கொள்வாங்க. அதுக்காக உதவிசோட சின்னவர் அடுத்து முடிச்சு அவர் உடனே இங்க சாத்தானுக்குள்ள சாத்தானுக்குள்ள போய் அங்க ஆபீஸ் இருக்கக்கூடிய உதவி செயலர்கள் உங்க ஆட்சி காலத்தில் லாக்கத்தில் நடக்கலையா? அப்பாவி மக்கள் அடிச்சு போடுறியா? கொலை செய்யக்கூடிய உரிமை யாரு கொடுத்தா? எவ்வளவு பேர் ஐயோட்டா இருக்கட்டும், அவனை கொலை செய்யக்கூடிய உரிமை காவல்துறை யாரு கொடுத்தா? இதை கேட்க முடியாது. இல்ல அடிச்சு கொண்டுட்டே இருப்பாங்க. ஆனா காவல் எதிர்பார்த்தா இருக்கும் காவல்துறை ஏதாவது ரவுடி அடிச்சு கொடுப்பாங்க. நடக்கல. நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு நீதிமன்ற வளாகத்தில் ஒரு ரவுடி வச்சு அப்படின்னு அந்த அத்தனை காவல்துறை அதிகாரி யாருமே தடுக்கல. இஸ்லாமிய மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே கட்சி நாங்களா, அவருடைய பாதுகாப்பு நாங்கள் சொல்லக்கூடிய திமுக. இந்த திமுக ஆட்சியில் தான் முன்னாள் காவல்துறை அதிகாரி ஒரு இஸ்லாமிய ஐயா வந்து அவர் தொடர்ச்சியாக வழக்கொழிக்கிறதா போராடிட்டு என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறார். உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு ரவுடிகளை மறக்கலாம்னு சொல்லியும் அந்த இஸ்லாமிய முன்னாள் காவலரை இந்த அரசாங்கம் காப்பாற்றுவீங்களா? என்ன பண்ணுறது? வெட்டி ஒன்னே விட்டான். அந்த மக்கள் வந்து ரோடு அடிக்கிறாங்க, கதறாங்க. இது யார் பேசுவா? சட்டம் ஒழுங்கு கேவலமா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பாஜக குறைச்சு முடியல. திமுக லட்சமா ஆட்சி நடத்துதா? ஆட்சி நடத்துதா? அந்த பாஜக ஹிந்துக்களின் காவலர்கள், இஸ்லாமியர்களின் காவலர்கள் இவருக்கு அரசு திமுக. ஹிந்துக்களை காவல்துறை பாஜக சிறந்த ஆட்சி கொடுக்கக்கூடிய பாஜக மூன்றாவது முறையாக அதிகாரத்தில் பாஜக இதுவரைக்கும் ஒரு இடத்துல இந்துக்களுக்காக இன்றைக்கு சொல்லுவோம். யார் மக்களுக்காக? இந்துக்களுக்காக, எல்லா மக்களுக்கு இந்துக்களுக்காக இந்த இடத்துல இருந்து நாங்கள் வந்து இவ்வளவு போராடிப்போம், இத்தனை சில பண்ணிருக்கோம் சொல்லி எந்த கிழிச்சடி ஆந்திர காட்டுக்குள்ள 20 தமிழர்கள் சுற்று கொள்ளும்போது அப்படியே அனல 20 தமிழர்கள் அந்த 20 ஹிந்துக்கள் பாஜக 20 ஹிந்துக்களுக்கு அவங்க சுட்டாங்க. மரக்கட்டிக்குள்ள மதிப்பு மனித உயிருக்கு ஏன் ஒரு தேவை எழுப்பி ஒரு பதிவாக படிக்கிறார் பாஜக. என்ன பண்ணிருக்கீங்க? அன்றைக்கு சுட்டுப்பட்ட சந்திரபாபு நாயுடு அவருடைய ஆட்சி காலகட்டம் அந்த படம் நடந்தது. அதே சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலகட்டத்தில் தான் அந்த சம்பவத்துக்கு அந்த சந்திரபாபு நாயுடு கூறி வச்சிருக்கீங்க பாஜக. எவ்வளவு பெரிய மோசமான ஒரு ஆட்சி! இதையும் மக்கள் வந்து இங்கிருக்கான காவலர்கள் போராளிகள் வச்சிருக்காங்க. நீ திருப்பரங்குன்றத்தில் சங்கிகளா? திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை பார்த்த நீங்க பாருங்க, நாம் தமிழர் கட்சியோ இல்லை மற்ற பாட்டாளி கட்சியோ நாங்களாம் போராட்டம்னா சந்தோஷத்துல அது ஒரு சந்துக்குள்ள அந்த சந்துக்குள்ள போராட்டம்னா அந்த சந்துக்குள்ள போராட்டம் அது போராடக்கூடாது. எங்க கட்சியோ நம்ம சீமானவர்கள் இறங்குவதே கைப்பற்ற காவல்துறை திருப்பரங்குன்றத்தில் மிகப்பெரிய மத பிரச்சனை உருவாக்கிற சங்கிகள் அந்த சங்கிகளை எல்லாம் வளர்க்க காவல்துறை என்ன பண்ணிட்டு எங்களோட வீடு இருக்கக்கூடிய காவல்துறை அங்கே உலகத்தை நோட் பண்ணிட்டு என்ன பேசுறாங்க? திருப்பரங்குன்றத்தில் அத்தனை சங்கி கூட்டம் எப்படி கூடு முடிச்சு நாலு பேர் பெரிய மனிதர்கள் யார் பொறுப்பேற்பாங்க? அப்ப திமுக அரசு வேண்டுமென்றே பாஜகவை இங்க வளர்க்கிறது. ஏன்? என்ன காரணம்? பாஜக வளர்க்க. ஏன்னா பாஜக வளர்ந்தாதான் இங்க இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இந்த சமூக மக்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய பாதுகாப்பு நான்காவது சொல்ல முடியும். இந்த அரசியலை தொடர்ச்சியாக திமுக செய்ய எங்க அண்ணன் எவ்வளவு கைப்பட ஐயா கைப்படாரு எங்களுக்கு தெரியல. ஏய், இது தமிழ்நாடு உலகத்திலே இஸ்லாமியர்கள் வந்து உருவாய்வாளர் செய்ய மாட்டாங்க. இஸ்லாமிய உருவாய் மட்டும் கிடையாது. ஆனா உலகத்திலேயே தமிழ்நாட்டில் சிக்கந்தர் சுவாமி அப்படின்னு சிக்கந்தருக்கு சிலை வைத்து சிக்கந்தரை தன் தாத்தனாக வழிமுறை செய்யக்கூடிய ஒரே கூட்டம் தமிழ் கூட்டம். எங்க தாத்தா நான் விஷ்ணுவா சிக்கந்தர் எங்க தாத்தாங்க பள்ளியோட எங்க தாத்தாங்க தாயகத்தை எங்க தாத்தாங்க இவங்க பார்த்து வேலை பார்த்து சங்கி கூட்டத்தை பார்த்தாலே அவ்வளவு தெரியாது. அத்தனை நிலத்தை எளிமையாக ஒழிக்க முடியும். இந்த பாஜக அரசு கோட்பாடு நினைக்க முடியாது, செய்ய முடியும். ஆனால் செய்யாத திமுக தான் நம்முடைய பெரிய சிக்கல். நம்முடைய பெரிய ஒரு வேலை அடுத்த இதே பாஜக தமிழ்நாட்டில் வேறு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் நெருக்கடிக்கிறார்கள். எங்களை நாம் நிகழ்ச்சியை
எப்படி நெருக்கடிக்குள்ளாங்க ஈடு எண்ணெய் விட ஈடு வருமானத்தில் விட முடியாது. அப்போ எண்ணெயை விட்டு மிரட்டு நாம் கட்சி போனா ஒரு உள்ள விட்டுருவோம், சிறைப்படுத்துவோம், பிரச்சனை வைப்போம். அப்படி எண்ணெய் வச்சு சின்னத்தை படிக்கிறது இதோட தொடர்ச்சியான நெருக்கடியை நாம் கட்சிக்கு இந்த பாஜக கொடுக்க முடியாது. நாங்கள் அசல நீங்கள் எண்ணெயை விட சின்னத்தை படி நீங்கள் என்னத்தோட படி கடைசி வரைக்கும் செத்தான சாவனை தவிர ஓமது மட்டும் சாதாரண உறுதி தென்னோடு நாம் கட்சி அஞ்சல்குடி கூட்டம் பிரபாகரன் கூட்டம். பிரபாகரன் எந்த இடத்துக்கு முன்னாடி போனாலே எந்த இடத்துக்கு போனாலும் பிரபாகரன் பிள்ளைகள் நாம் பிள்ளை கட்சிக்காரங்க தூக்கி திருமணத்துக்கு போட்டா சமரசம் மறைய போட்டாங்க. ஆனால் பாஜக இந்த அதிமுக என்ன செய்யுது நெருக்கடிக்கு உள்ளாக்குது. இந்த முறை நீங்க கூட்டணிக்கு வரலன்னா திமுக அதிகாரத்துக்கு வந்துடும், உங்க கட்சி சகாப்தம் கொடுக்கும். அதிமுக நடக்கிறீங்க அடுத்த ரைடு போகுங்க எல்லாத்தையும் எல்லாம் ஒரு மருந்துனா இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி தெரிவிச்சிருக்கு. இது அப்புறமா தெரிவிச்சுங்க. எடப்பாடி பழனிசாமி திட்டத்து என்ன திட்டீங்களா பொங்கல் பகுதியில் சீசன் கூட இருக்காது. ஆனால் எப்போ தெரியல இஸ்லாம் பிரிவு பெரிய ஜோக்கர் வந்துருக்கு. அப்போ அதான் செஞ்சுட்டு இருக்கேன். சிரிச்ச மொத்தம் இருக்காங்க தமிழ்நாடு இருந்துச்சா ஜோக்கர் தம்மா பண்ணிட்டு என்னங்க அப்படி கடந்த நாட்கள் நாங்கள் வந்து பாஜக மிக மோசமான ஒரு செயலாச்சு. நாங்கள் வந்து ஒரு அவருடைய சூழ்நிலை காரணமாக வச்சோம். இன்னும் வைக்கணும்னு சொல்லியே எடப்பாடி சொன்னியா இல்லையா? இப்ப என்ன சொல்றது? அதே பாஜக முடிச்சு அதே பழைய நீ ஓட்டு போல ஓட்டிக்கிறீங்க மக்களை பார்த்து எல்லாம் பண்ணி பிஞ்சிரும் உங்க அதிகாரத்தை கொடுத்தா நாடே பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுறது நீ பார்க்க போறீங்க. அப்ப ஜெயிப்பாரு ஐயா ஜெயிக்கணும். இது வரைக்கும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று நான் தன்னை கவர்மெண்ட் காரணமே இந்த பாஜக தான் அப்படின்னு அப்படி அறைவது ஜென்மத்துக்கு இங்கே பாஜக கூட்டணி வச்சாங்கன்னு சொல்லுது. இன்னைக்கு என்ன அதே பாஜக முடிவு போயிட்டாங்க. திடீர்னு எங்க பாஜக முடிவு வந்து ஐயோ என்ன இவங்கதான் பாஜக முடிஞ்சுட்டாங்க நம்ம அதிமுக இருந்தப்பட்டு நம்ம ஒரு துணை முதலமைச்சராகி அப்படி பவன் கல்யாணம் மாதிரி அப்படி கேட்டா வரமாட்டா அதிமுக அறிவிச்சு இப்ப என்ன செய்யுது அப்படின்னு கருப்பாளர் விஜய் என்ன செய்யறாரு தெரியுமா? என்ன செய்யறாரு அவருடைய பழைய பதவி அதிமுக பழைய பதவியோடு சேர்ந்துட்டாங்க. இது மோசமான போக்கு, இது பாதித்த போக்கு. ஐயா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வார்த்தை கூட அதிமுக பேசல. அதிமுக எந்த ஒரு தமிழ்நாடு ஸ்டெர்லைட் துப்பாக்கி வந்தது பாதிப்பட்ட வீட்டுக்கு போய் பாதிப்பட்ட மக்களுடைய வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னீங்க இல்லையா சொன்னீங்க. அப்ப ஸ்டெர்லைட் பருவ நேரத்தில் யார் காரணமா இருந்தா அவங்க எடுத்து பேசலாம் இல்லையா பேசணும். ஏன் பேசல? கூட்டு வைக்கணுங்க அதுக்கு அடி போட்டுருக்கோம் எப்படி பேசுவோம்? இப்ப பாஜக கொடுத்துருக்காங்க இனிமேல் எதிரி வருது இனிமேல் நாங்கள் பேசலாம். எவ்வளவு கேவலமா இருக்காங்க நீங்க நினைச்சிருக்கீங்களா? ஏன்னா பாருங்க பெரிய அதிமுக ஒரு பெரிய கூட்டணி கூட ஆகிடுச்சு. பாஜக சேர்ந்து திமுக ஒரு பெரிய கூட்டணி கூட ஆகிடுச்சு. இனிமே பாருங்க விஜய் தான் தனிச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இல்ல இடம் இல்ல உண்மையிலே தனிச்சு கிளம்பக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் மட்டும்தான். நீங்க எடுத்துக்கிறோம் இங்கே தெரிஞ்சிருக்கியா என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தனிச்சிருக்கிறார் 500 கோடி ரூபாய் கொடுத்து பிரசவத்தி சோழ கூட்டம் கொடுக்கிறாரு. நாட்டில் ஏழை மக்களுடைய அடிமைக்கு அடித்து சொல்ல நாட்டில் பணம் அதில் செலவு செய்ய போகிறது. எங்க பிரசாந்தி சோழ எதிர்க்கிறதுக்கே கூட்டம் அவர்கிட்ட எதிர்ப்பு கொண்டு வச்சுக்கணும். ஒன்றிய ஊடகங்கள் நடிக்கிறது எப்படி செய்தி போடணும், யார் வெற்றி தருவா, யார் தோல்வி தருவா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு வேலை செய்வதற்காக பிரசாந்தி சோழ் 500 கோடி ரூபாய் கொடுத்து ஒருத்தரை கூட்டு வந்ததாக எல்லா விஷயமும் விஜய் நினைக்கிறாருன்னா நீ மக்கள் சொல்லலாம். மக்கள் பிரச்சனை நினைக்கிறதா? மக்கள் பிரச்சனை செய்யவா? என்னப்பா உண்மையிலே தமிழ்நாட்டில் அரசு 2026 தனிச்சு கவலைப்படுற ஒரே கட்சி நாம் சொல்லலாம். திருவிழா தயத்தோடு என்ன சொல்லுவோம் சீமா தம்பிகளா யாரும் சொல்ல முடியுமா? அது அண்ணாமலை யாரும் வச்சு செய்யறோம். அண்ணாமலை நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த சாப்பிட்டு விஷயம் அவர் இடுமான கட்டிட்டு வந்து வெளியே சோழ போடுறாங்க. சோழ போட்டு அந்த சமயத்தில் வந்து கிடைச்சாரு. ஆனால் 2024 பேர் பாருங்கன்னா அவன் என்ன வச்சு இருக்காங்களா யாரு அண்ணாமலை அப்பயே நான் சொன்னேன். நீ இந்த வரக்கூடிய 2024 தேர்தலில் நீ மட்டும் ஒரு சீட்டு கூட எல்லாம் இருக்கு உனக்கு கட்சி தலைமை ஆட்சி நடத்தி வைக்கிறான். அன்றைய கேட்டால் விஷயம் வீட்டு வச்சு நானே கொடுத்து அந்த அளவுக்கு எப்ப நீ ஜூனியர் உனக்கு அரசு தெரியாது. நான் எங்க கட்சியில மழை பசங்க கூட உங்களுக்கு வேலை செய்ய முடியாது. நீ எங்க கட்சிக்காக இருக்கிறியா? இங்க ஒரு சமீபத்தில் அனுப்போம் கூட்டாளி அவர் வசனம் வரும். கெத்தை கடுமையாக வந்தாலும் கெத்தா இருக்கிறாரு
கெட்டே வந்தாலும் கெட்டான் இந்த கவலை பிள்ளைங்க அந்த முடியாது கட்ட முடியாது எங்க மிரட்டிப்பாங்க எல்லாரும் கட்சி இருக்காதா இதுதான் அடுத்தடுத்து நான் எல்லாமே பாஜக தமிழ்நாட்டிலிருந்து மிரட்டக்கூடியவரை நாங்கள் எங்க நாங்கள் மட்டும் தான் செய்வோம் மிரட்டி எடுப்போம் நீங்க எந்த ஒரு சின்ன சின்ன தூக்கி அதை புரிய ஓட வைக்கல பிரபார பிள்ளைங்க சீவன் தம்பிகளை அடுத்து இப்போ அந்த என்ன கூட அடிச்சு விடுறாங்க புனிதவெளிக்கு வந்து காசு எல்லாம் மூட முடியும் நல்ல சொல்லுங்க நம்ம பொதுவாகவே கொண்டு கேட்டுருந்தோம் காசு கடையை முற்றுமுழுதாக மூட வேண்டும் கேட்டுருந்தோம் புனிதவெளி மட்டும் இல்லை இப்போ மூட மாட்டாங்க கட்டி புனிதவெளி எடுத்து பேசிக்கலாம் இந்த புனிதவெளி விஷயத்துல இன்னொரு வகையை மட்டும் புனிதமாக அமைதியாக இருக்கீங்களா இது பாருங்க வடாரி செய்தி வடாரி செய்தி கைத்தறி அன்னைக்கு காசு வாங்க அனைவரும் கூட ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழோட கோரிக்கை என்னவா இருக்குன்றது கேட்கவே இருக்குது வெளியில எவ்வளோ வராங்களோ அவங்க எல்லாரும் கேட்குறது ஏன்னா அவங்க கேட்க நிதி கொடுத்தோம் நீ கொடுப்பீங்களா இப்போ நிதி கொடுப்பீங்களா உதவி எப்படி நிதி நிதிக்காசுங்க அப்போ என் கோல்டன் ஹேர் கொடுத்தா கோல்டன் ஹேர் உங்களுக்கு கோல்டன் ஹேர் நம்ம கோல்டன் ஹேர் அந்த கோல்டன் ஹேர் பொன் முடி அந்த கோல்டன் ஹேர் யாருமே கேட்க முடியாத அளவிற்கு காவல்துறையை பதிவு செய்ய பயப்படுவதற்கான பேச பொது வேலையாக அமைச்சர் பேசுறாரு அது திமுக அமைச்சர் பேசுறாரு இதை விட கேவலம் 72 வருஷ கட்சியுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளர் ஊடகமான பொறுப்பாளர் எல்லாத்தையும் தெரியும் அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு நபர் எசிதாமா அப்படின்னு எவ்வளவு கேவலம் பேசினாலும் எவ்வளவு செருப்படி வாங்கினாலும் சேதத்துக்கு இருந்தாலும் அசராமல் திரும்பி நின்று நேரில் ஆலோசனை பேசுறாரு அப்படின்னா எவ்வளவு தொண்ணூறு தென்னாவட்டு இருக்கணும் நீங்க நீங்கிருக்காங்க ஆனா அதே கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதி போன்ற எந்த புத்தகம் இருக்கிறாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசக்கூடியதை ஒவ்வொரு திமுக வீட்டில் பெண்களை வைத்துக் கொண்டு அதை பேச கேட்க முடியுமா நாங்கள் மீதி போட கொடுக்குறேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசுனா அவங்க பேர் சொல்றா என்ன வேணா பேசுங்க நான் இருக்கேன் அப்படின்னு உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னா யாரு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவங்க நீங்க வந்து இந்த ஒரு ஆபாச சம்பளத்தை வந்து இந்த நாட்டை கொடுத்துட்டு மக்கள் பாருங்க இந்த திமுக சூழல் ஏதாவது நம்ம நிறைவேற்றுங்க 20 வருடத்துக்கு அரசியல் வரக்கூடிய அப்பா இஸ்லாமியர்கள் நாங்கள் அதிகாரத்தில் கண்டிப்பாக வெளியே கொண்டு பாருங்க கண்டிப்பாக வந்துடுங்க அவங்க தலைவர் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் ஓட்டு வெளியே கொண்டு வந்தாரா கொண்டு வந்துட்டாரா கடைசியாக சிறையில் இருந்து ஆடி இறந்து போன உங்க சமீபத்தில் ஒரு ஐயாவோட வீட்டுக்கு என்னுடைய அப்பா என்று சொல்லியிருக்காரு சீமன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய அமைப்புகளை பயந்தது சீமான் மட்டும் போய் நின்று அப்பா அப்படின்னு நினைவு கொடுத்து கவனித்தார் ஒட்டு ஒரு நாள் இஸ்லாமிய பச்சை குளோட்டை செய்கிற வேலையை திமுக செய்யுது நாலாயிரம் கட்ட திமுக சட்டம் மட்டும் நிதி கொடுக்குறாங்க இவங்க எப்படி இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு ராமர்களுக்கு உடனே கட்டணும் ராமசாமிக்கு ஈவ ராமசாமிக்கு உடனே சம்மந்தம் இல்லை ஈவ ராமசாமியை கைத்தறி திமுக தானே நம்ம இவங்க பேசுறது நம்ம பேசுனா ஈவ ராமசாமி பேசுனா எங்க தலைவர் எப்படி திமுக ஈவ ராமசாமி சிலை உடச்சுக்காங்கன்னா முதல்ல ஈவ ராமசாமி சிலையை உடைத்தவர்கள் யார் திமுக மலை போட்டு புதிய கவர்மெண்ட் கூட இருக்கிறேன் இப்போ வயது நடந்துப்பா அப்பதான் பெரிய பிளாஸ்டிக் ஆகும் ஈவராசாமி திமுக ஈவராசாமி திமுக உலக மக்கள் மக்கள் சேர்க்க எல்லாமே செய்யறா என்ன ஒரு முயற்சி ஒரு கோயில் எப்படி நம்ம எல்லாம் பேசுறா அதுக்கு பேசுறாங்க அப்படி நாலு வாடகை கை விடுறா சேர்த்த அப்போ எங்களுக்கு என்ன அவர் ப்ரோக்ராம் பண்ணல இருந்தாலும் நம்ம அன்னைக்கு போயிட்டு அந்த கட்சியை வலிமைப்படுத்தக்கூடிய செய்யறாங்க அப்படி சொல்றவங்க என்ன செய்யறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே நாம் தமிழக இருக்கலாம் இப்படி இங்க எல்லாம் வளர்த்து விட்டு அனுப்பப்பட்டவர்கள் வந்திருக்காங்க சீமானவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க எல்லா கட்சியுடைய பேச வச்சுருப்பாங்க நாம் தமிழ் கட்சியிலிருந்து பேசலாம் அப்படி எல்லா கட்சிக்குமே ஒப்பன் சம்பிரதாயம் யாரு நாம் தமிழ் பேசலாம் இல்லையா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா அவன் உலக என்ன சொல்லுவாங்க இந்த ராஜிகாந்த் வச்சுக்க ராஜிகாந்த் நல்லா பேசி வச்சுக்க அப்படி அதிமுக கல்யாணம் பண்ணிட்டு இந்த பேரவை பண்ணிட்டு போ என்ன மாநில வச்சு அந்த எங்கள் அண்ணன் வீட்டு நீ போ
எல்லா கட்சிக்குமே நீங்களே அவங்க ஆக்ரோஷமா இருந்தா வெப்பம் தயாரிக்கிற ஃபேக்டரி எங்க கட்சியில் எப்படி இருக்கா நேரம் வெளியூர்ல பேசிருப்பாங்க தேசிய கஷ்டம் இருக்காங்க சுத்தமா ஒரு நாள் பத்தாது அந்த மாதிரி இருக்கு. அப்போ குறிப்பாக இஸ்லாமிய சூழ்நிலை தனிமைப்படுத்தக்கூடிய இவங்க தொடர்ச்சியா தீர்வு பண்ணிருக்காங்க. பாஜக மட்டும் இல்ல இங்கே தீர்வு இஸ்லாம் எங்க தாழை கிடப்பாக தாங்கிட்டு இருப்பதான் தருணம் தர்மத்தின் பக்கம்தான் என்றைக்கும் நாற்பது வச்சு நிற்கும். அவங்க இஸ்லாமிய எடுத்து திருப்பாக்கவே முடியாது. திருப்பாவை அணிந்து இல்லாத ஒரே கட்சி நாற்பது கட்சி தான் சிறுபான்மை எனக்கு சிறுபான்மை நான் எனக்கு நாளைக்கு அப்படி மாறுவேன் மாறுவேன் நீ யாரு கட்டி நீ அப்படின்னா நான் சிறுபான்மையா எப்படி அப்போ இதெல்லாம் ஒரு விஷயம் வராது. அடுத்த வரைக்கும் இந்த வகுப்பு சட்டத்திலையும் வகுப்புக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றால் 5 வருடம் இஸ்லாமியராக இருந்தால்னா அது இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு 5 வருஷம் இஸ்லாமியராக இருந்திருக்கணும். நீ யாரும் சொல்ல நான் நேரம் அவங்களோட சம்பாதிக்கிறேன் ஒவ்வொரு கொடுக்கல உங்க மாதிரி கணக்காக நான் படிச்சு அழுகல எங்க நான் கொடுத்தாலும் பண்ணுவேன். நான் இஸ்லாமுக்கு யாரும் நாளைக்கு இஸ்லாம் நாளைக்கே நான் கொடுத்தேன் ஒரே கணக்கை நான் கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு சட்டமோட நீயாவா 5 வருஷம் நீ கேட்க நான் கேட்கிறேன். இப்போ நம்ம சம காலத்தில் நம்முடைய தெய்வ திருமண பசங்க முட்டாளுக்கு திருமணம் எடுத்துக்காங்க எங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க உங்களுடைய சுற்றுலா என்ன செய்ய நீங்களும் ஒடுக்கப்பட்ட மக்களோடு ஒரு 5 வருஷத்துக்கு ஒடுக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்துடணும். அப்பதான் கொடுக்கணும்னு சொன்னா பின்னி செருப்பா அடிப்பட மாட்டாங்க. அவங்க செருப்பு வாங்கி வாங்கி அடிப்பட மாட்டாங்க. நீ ஏன் சுட்டு கொண்டது என்னுடைய உரிமை. நீ என்ன இஸ்லாமே நான் தான் கொடுக்கணும். ஆனா 5 வருஷம் இருந்தாங்க நீ யார் கேட்க இல்லையா இப்படி பைக்கை கட்டணமா என்ன பண்றதுன்னா எரிச்சுனா இதுக்குதான் எடுக்கிறோம். இவங்க எட்டாவது சண்டை போடுவாங்க. பார்த்து நம்ம கடலை பெற முடியாது முடியவே முடியாது. நாங்கள் ஒரு நாள் அழியாத்து வரும்போது நீ இன்னைக்கு என்ன சண்டை போடு அன்னைக்கு ஆண்கள் நின்று நீ செய்யற எல்லா அற்புதத்தையும் மொட்டி தரக்கூடிய வேலையை நான் சொல்லுவேன். சரி அப்படி என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு நல்லா பேசுறீங்க என்ன பண்ணிருக்கீங்க அவங்க இருக்கிறான் தஞ்சை பெருமையாக கோயில்ல சமஸ்கிருதம் வந்ததுன்னா வீட்டு வந்தது அதுக்கு வளைக்க போட்டு வீரத்தம் சொல்றாங்க. நான் வளைக்க போட்டு தமிழ்ல வந்து ஆயிரத்தை அடிக்கி ஓட வைத்து மேல்பாடி திரௌபதி கோவில் அந்த மேல்பாடி திரௌபதி கோவில் வந்து இரு சாமி பெரிய சிக்கல் ஐயோ பற்றி தெரியவே இல்லையா அப்படின்னு அந்த இருக்கிற சிக்கல் சீமந்தம் பண்றாங்க. திமுக செய்து பிரச்சனை தீர்க்காம இருக்கு மூடி கோயில் யாரும் கூடாது. ஒரு சாப்பாடுக்கு 2 பேர் சண்டை போடுவாங்க. அது சரி பண்ணா பிரிச்சு கொடுத்தா சரி வரணும். அப்படி இருக்கும்போது 2 பேர் சண்டை பட்டியல் சாப்பிடாம செய்யணும். அந்த மாதிரி திமுக செய்யுது பூட்டி விட்டுருச்சு. அப்ப நீங்க ஆவணங்களை ஐயோ அப்படியே இருக்கு அது கேரளா வேற கம்யூனிஸ்ட் இருக்காங்க உண்மையிலே ஆளுநர் போராட்டத்தை நடத்துகிறவர் நம்மளுக்கு 23 பசங்க வராங்க. இத்தனை வருஷம் கீழே எத்தனை ஆளுநர் போராட்டம் இருக்காங்க ஒரு பெரிய செய்த பார்ப்போம். திருவள்ளுவா அந்த தீவிர புறப்படைகள் போயிருந்தா நான் உள்ள போறேன் ஒடுக்கப்பட்ட மக்கள் போலீஸ் போல முடிந்தால் கைப்பற்று பாருங்க அப்படின்னு அறிவித்தார். ஒரு நாளைக்கு உடனே ஐயா சேகரபாபு வந்து சேகரபாபு வந்து என்ன பிரச்சனை இருக்கீங்க ஒருவருக்கும் தடுப்பாங்க அப்படியே அறிவிப்பு கொள்வாங்க. அப்போ இல்ல சாயந்தர தந்தை பொருள் அந்த தமிழை வழிபாட்டு ஏற்றியது நாம் வளர்ச்சி இங்கே ஆளுநர் போராட்டத்தில் அறிவிப்பு போட்டு என்ன அடங்கு விசாரிக்கிறால் அதுக்கு காரணம் மாற்றப்படுகிறது. தமிழக தேவைப்படுறீங்க அது கஷ்டப்படுறா காரணம் மாற்றப்படுகிறது. அங்கே போகலாம் எவ்வளவு சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்க அவங்க சீமன் எப்படி கட்சியாக நீங்க சீமன் 2000
எந்த தொழில் அதிகமா போட்டாங்க இன்னும் பண்ணிடுவோம் போட்டு வாங்க. அது ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய முக்கியத்துவம் சம்பந்தப்பட்டு ஒரு கவலை பண்ணுவாங்க. திருவிழா ஒரு கோரிக்கைங்க மாணவர்கள் மனோருக்கு சேவை வேணும் கோரிக்கை இருக்கு. அப்போ சீக்கிரம் போறாரு, என்ன பண்றாரு, நான் அதிகாரம் பண்ணா இங்க இருக்கக்கூடிய தேவையான சேவைகளை அதை வச்சு அப்படி என்னுடைய பாட்டு மிகப்பெரிய சேவையை எழுதுறேன் அப்படின்னு ஓட்டம் மாட்டிட்டாங்க. என்ன செய்வாங்க ஐயோ என்ன ஆகிட்டா போடா அரசாங்கம் இப்ப மறுபடியும் இருக்காங்க எல்லாம் ஏற்கனவே பண்ணிருக்காங்க. ஏன்னா தேர்தல் வந்து சீமா எடுத்து நாடு அதிகமாக தெரிவித்து உடனடியாக வந்து அந்த ஒரு அறிவிப்பு வந்து இது முடிவுகள் நாடு எல்லாம் செய்யணும். அதை பார்த்து காப்பிடிக்கிறது இல்லை என்றால் நாடு செய்யவே வரோம். அது செய்யணும். அப்படி செஞ்சாலுமே நாடாளுமன்ற வாய்ப்புகளை நம்ம பெற முடியும். திமுக நன்கு பெருமைதான் இருக்கு. அனைத்து சேர்க்கைகளில் செயல்படுத்திருக்கு. நீங்க வரப்போறாங்க பாதுகாப்பு இல்லை. இனி எந்த கூட்டணி சரி சரி தனிச்சு கிளம்பாடி தனிச்சு கிளம்பாடி அதிகாரத்தில் போகக்கூடிய ஒரு தைரியம் புரியும் தானே எங்களுக்கு மட்டும்தான் உள்ளது. மக்கள் போராட என்ன செய்யுது என்ன செய்யுது பாஜக திமுக பாஜக வந்து போராட முடியுமா திமுக காவல்துறையா நம்ம வந்து நீங்க பேசுறீங்க பொன்மொழி மாதிரி பேசுறீங்க இந்த ஆட்சியை முடிவுறுவதற்கு அதிகாரத்துக்கு வருவோம் செய்வோம். உங்க அதிகாரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சியை நாங்கள் கொடுப்போம். மீண்டும் தேர்தலில் நீங்க ஒரு முறை நீங்க நான் வந்ததுக்கப்புறம் செய்தி கூட்டம் செகண்டா இன்னைக்கு திமுக ஆளுநர் நீங்க என்ன போட்டுக்கிறேன் வழங்கிய மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு